ஆப்பிளில் ஸ்டீவ் ஜாப்ஸை செக் பண்ணுவேன். செக் பண்ணி போட்டு கொஞ்சம் நாள் திருப்பி எடுத்துட்டேன். க்ரியேட் பண்ணுற ஆளுக்கு தான் அந்த விஷன் இருக்கும், பேஷனும் இருக்கும். அதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்ரீலங்கனால தான் அமேசான் தொடங்குறதுக்கு ஒரு ரீசன். ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவார். நான் லண்டன் போய் 10 இயர்ஸுக்கு பிறகு டிகிரி முடித்து இப்போ இந்த வேறு ஆக்களுக்கு வேலை செய்து ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகு தான் ஒரு கம்பெனியோட தொடங்கினேன். ஒரு ஆளுக்கு 9 லட்சத்தி சொச்சம் செலவழியுது என்று போட்டிருக்கிறீங்க. இப்போ 100 பேருக்கு இப்படி ஒரு கிளாஸ் செய்ய பெரிய ஒரு செலவு வந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் ஈடு செய்தீங்க? எங்களோட சந்தோஷம் அவ்வளோதான். இலவசமாக ஒரு கம்ப்யூட்டரை படிப்பிக்கிறது, இதில் எப்படி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குது? 101 பேர் தார வழியால் வந்திருக்கணும். தாங்கள் ஒன்று சிடிஓ ஒரு டெக்னாலஜிஸ்டாக வரணும், இல்லாட்டி தாங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸை தொடங்கி ஒரு ஐடியாவோட வந்து உங்களை மாதிரி சார் நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப்பை செய்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். அரைவாசியாக்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன ட்ரீம்னு சொன்னால் இப்படி ஒரு 10,000 என்ஜினியர்ஸ் வரணும். 10,000 என்ஜினியர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கணக்கு மாறும். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து யூகேக்கு உயர்கல்விக்காக சென்று அங்கு தன்னுடைய கல்வியை நிறைவு செய்து ஐடி ரிலேட்டடாக 6 கம்பெனிகளை உருவாக்கி அதற்கு குரூப் சிஇஓவாக இருந்து மீண்டும் தனது தாய் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் எனும் நல்ல நோக்கில் இலங்கையில் மீண்டும் யூனிகாம் டிக் என்று சொல்லி ஒரு கல்வி நிறுவனத்தை இங்கு ஆரம்பித்து இங்கு பலருக்கு ஐடி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சார்பாக நிறைய கல்விகளை புகட்டி கொண்டிருக்கும், பல சேவைகளை புரிந்து கொண்டிருக்கும் திரு சாந்தரூபன் அவர்களை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நான் சுகமாக இருக்கேன். உங்களை பற்றின ஒரு அறிமுகம். சாந்தகுமார்ன்றது யார்? நீங்கள் உங்களை பற்றி இருக்கா? ஓகே, என் பேர் சாந்தரூபன். நான் சாவச்சேரியில் பிறந்தேன். நான் ஜப்னாவில் பிறந்து 2ஆம் வகுப்பில் எங்களோட அம்மா டீச்சர், எங்களோட அப்பா ஒரு ஆடிட்டர். அப்போ அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. ஜப்னாவில் வேலை செய்திருந்த இப்போ கலம்புக்கு வந்துட்டு. அப்போ நான் கலம்பில் போய் ராயல் காலேஜில் படித்தேன். நான் ராயல் காலேஜில் படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 17 வயசு இருக்கையில் எங்களுக்கு ஒரு 3 டீச்சர்ஸ் வந்தவன் எங்களை படிப்பிக்கிறதுக்கு. முதலாவது ஆள் செபஸ்டின்னு சொல்லலாம், செபஸ்டி சார், மற்றது விக்னேஸ்வரன் சார், மற்ற ஸ்ரீ மாஸ்டர். இந்த 3 பேர், அந்த 3 பேரில் 2 பேர் ஜெஃப்னாலேருந்து வந்தவன் படிப்பிக்கிறதுக்கு. எங்களை படிப்பிக்கல அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு விதையை போட்டாக்கள். அப்படின்னு சொன்னால் நீயும் உயர வேணும், மெட்டாக்களும் உயர்த்த வேணும் என்று சொல்லி அந்த நேரத்தில் எங்களை விளங்கையில் அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபாரஸ்ட் கிளப்னு சொல்லி ஆரம்பித்தவன். ஃபாரஸ்ட்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அப்போ அப்படி தொடங்கல அதில் நாங்கள் ஒரு 20-25 பாய்ஸ் போய் சேர்ந்தோம். பெருசாக தெரியாது. அப்போ அவையல்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் போய் சமூக சேவை செய்வோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கும் பிடிச்சது. செய்யக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அந்த ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ அது எங்களை பிடிச்சிச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பெருசாக தெரியாது. இப்போ எது நான் ராயலில் படிக்கல, நான் ராய்ட்ஸுக்கு முன்னம் எனக்கு அந்த கம்ப்யூட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. அப்போ கம்ப்யூட்டரில் போய் ஒரு டிப்ளமான்னு செய்தேன். அதே மாதிரி என்னோட அந்த ஃபாரஸ்ட் கிளப்பில் இருந்தவர் இன்னொரு ஆள் டாக்டர் நீல் ஆந்தனி பிள்ளை. அவர் இப்போ யூகேயில் இருக்கிறார். அந்த டைமில் டாக்டர் இல்லை ஆப்வியஸ்லி. அப்போ நாங்கள் 2 பேர், அதோட இன்னும் 3-4 பேர் போய் நாங்கள் கம்ப்யூட்டர் டிப்ளமா செய்தோம். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் டிப்ளமா செய்தது கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு கால பகுதியில் ஆண்டில். இலங்கைக்கு முதல் அந்த டைமில் கம்ப்யூட்டர் ரெண்டாலே ஒருத்தருக்கும் தெரியாது என்னென்னு. இப்போ நானும் படிக்க போனது எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னென்னு தெரியாது. இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தான் எனக்கு தெரியும். மற்றது எனக்கு A லெவலில் படிக்கல, நான் பயோ அண்ட் பாட்னி செய்தேன்னா எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ கம்ப்யூட்டரில் எனக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. அதே மாதிரி எங்களோட படித்த மெட்டாக்களும் இந்த ஃபாரஸ்ட் கிளப்பில் இருக்கிற ஆக்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. இப்போ அப்படி இருக்கல இப்போ எங்களுக்கு முதல்ல இந்த 3 மாஸ்டர்ஸும் எங்களுக்கு சொல்கிறதானே இப்படி நீங்கள் ஏதாவது செய்யணும் சொசைட்டிக்கு. அப்போ நாங்கள் யோசித்தோம், ஓகே நாங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் உண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுடைய அந்த ஃபாரஸ்ட் கிளப்பில் இருந்த ஒரு ஆள் ரெஜிராஜன் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறார் நோவேல. மேலே ஒரு 3-4 சப்ஜெக்டில் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு 1 இல்லை 3-4.
அப்போ அவர்கிட்ட அப்பா வீரேஸ்வரி பேப்பர்களில் எடிட்டராக இருந்தவர் அந்த நேரத்தில். அப்போ அவர் எங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக போட விட்டார். ஏதோ செய்ய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட விட்டார். நீங்கள் ஏதோ ஃப்ரீயாக செய்ய போகிறீங்க செய்யுங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு இடம் கிடச்சி படிப்பிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் நினச்சோம் ஒரு 20 பேர் வருவாங்க, இல்லை 30 பேர் வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கே கம்ப்ளீட்டாக வடிவாக தெரியாது. ஆனால் ஒரு 200 பேர்கிட்ட வந்துட்டாங்க, 150-200 அப்ளிகேஷன்ஸ் வந்து. அப்போ எல்லா மாநிலத்துலேருந்தும் வந்துட்டாங்க. ஏண்டா இப்படி அது நான் நினைக்கிறேன் வீரேஸ்வரியால் தான். அப்போ வந்தோன்னே நாங்களும் படிப்பிச்சோன்ற கேட்கல. அப்போ அந்த காலப்பகுதியில் எப்படி படிப்பிச்சிங்கள்? இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிறது பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற ஒரு காலத்தில் கம்ப்யூட்டரே இல்லை. அப்போ இப்போ நாங்கள் நினைப்போம் கம்ப்யூட்டர் இல்லை, ஒரு ப்ரொஜெக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக தியரி தான் படிப்பிப்போம். ஆனால் அந்த நேரத்தில் இப்போ ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருந்தது. அதில் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதே ஒரு நாளைக்கு ஒரு 1 hour தான் விடுவாங்க உள்ளுக்குள்ள. அதுவும் ஏர் கண்டிஷனாக இருக்கும். இப்போ நான் ஒரு அந்த எந்த கோர்ஸுக்கு போயிருக்கல, IBM System 34. அதுண்ட சைஸே பெருசாக இருக்கும், பெரிய கம்ப்யூட்டர். இப்போ இந்த இதில் ஒரு அரைவாசி மடங்கு இருக்கும் பிட்டுஸு. CPU மாத்திரம் இல்லை, எல்லாம் ஃபுல் செட்டப்பும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களை விட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே விட்டால் ஒரு 1 hour விடுவாங்க. அப்போ அந்த என்டையர் கோர்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 hours நான் படித்தேன். அந்த 10 hour தான் விடுவாங்க. அப்போ நாங்கள் இப்போ 1 மணித்தியாலம் உள்ளுக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் ஒரு 5 மணித்தியாலம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு தான் உள்ளுக்குள்ளே போவோம் அந்த காலத்தில். அப்போ அது IBM System 34 என்னோட சரியான எக்ஸ்பென்சிவான கம்ப்யூட்டர்ஸ் அந்த டைமில். அப்போ நாங்கள் இப்போ கிளம்புல நாங்கள் இப்போ இந்த கோர்ஸை தொடங்கினோம். அதில் நான் டாக்டர் ஆந்தனி பிள்ளை, மற்றது ப்ரொஃபஸர் தயாளன் இப்போ நோவேல இருக்கிறார், மற்றது விக்னேஸ்வரம் மாஸ்டர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், செபஸ்டி சார் இப்போ கனடாவில் இருக்கிறார், ஸ்ரீ மாஸ்டர் கனடாவில் இருக்கார். அப்படி கொஞ்சம் பேர் சேர்ந்து படிப்பிக்கல ஒரு 200 பேர் படித்தா அது ஒரு 6 months கோர்ஸ். அதை நாங்கள் முடிக்கிற டைமில் எனக்கு லண்டன் போய் அங்கே கம்ப்யூட்டர் படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இது நான் கதைக்கிற ரேட்ஸுக்கு முன்னே. அப்போ நான் போயிட்டேன். அதே மாதிரி டாக்டர் ஆந்தனி பிள்ளையும் வெறும் IT படிக்க போயிட்டார். அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டோம். அதே மாதிரி ப்ரொஃபஸர் தயாளன் நோவே போயிட்டார். அப்போ இந்த ஃபோரஸ்ட் கிளப் எடுத்தீங்கன்னு சொன்னால் கணக்கு பேர் அதில் அந்த போட்ட அந்த 3 டீச்சர்ஸும் நீங்களும் உயர வேணும், மெட்டாக்களையும் உயர்த்த வேணும் என்று சொல்லியே இப்போ அவ்வளோ பேருக்கும் அந்த தன்மை இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொரு பெரியாக்களாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் ரெஜியாக இருக்கட்டும், இல்லாட்டில் விக்கின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அவர் ஒரு PhD ஆனால். மற்றது இங்கே டாக்டர் தம்புன்னு சொல்லி யூஎஸில் இருக்கிறார், மற்றது பேர்னார்டு, மற்றது செல்வாண்டு 2 பெரிய பிஸ்னஸ் ஆக்கள். அப்படி எல்லாருமே ஏதோ துறையில் போய் கமர்ஷியல் பேங்க் மிஸ்டர் ரங்கநாதன் அவர் இவ்வளவோ அந்த டைமில் ஃபோரஸ்ட் கிளப்பில் அவர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது செக்ரட்டரி அப்படி இருந்தவர். அப்படி இருக்கல அவர். அப்போ இப்படி பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அதில் இருக்க அவ்வளோ பேரும். அப்போ நான் இதுலேருந்து என்னத்தை லேர்ன் பண்ணுன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு கணக்கை போய் டீச் பண்ணுவேன். ஆனால் இந்த 3 பேர் வந்து எங்களுக்கு டீச் பண்ண விதம் வித்தியாசமாக இருந்திருக்கு. எப்படின்னு சொன்னால், இதே படிப்பிக்கிறதோடு இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒரு கிளப்பை திறந்து நீயும் உயர வேணும் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்தது. எனக்கு அந்த டைமில் தெரியல இது ரெண்டும். சும்மா அந்த டைமில் ஒரு ஃபன்னை போய் நாங்கள் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் செய்தோம். அதே மாதிரி இங்கே படிப்பித்தோம். என்ன உண்மையான ஒரு நோக்கம் இல்லாமல் சும்மா படிப்பித்தோம். அப்போ இது நாங்கள் லண்டன் போயிட்டோம். ஆனால் இதிலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டீச் பண்ணுற எல்லாருமே தங்களோட சப்ஜெக்ட்ஸை தனியாக டீச் பண்ணாமல் அதுக்கு வெளியால் வந்து எப்படி தங்களோட ஸ்டூடெண்ட்ஸை முன்னுக்கு கொண்டுடலாம், எப்படி அவையில் ஒரு நல்ல ஆக்களை மாற்றலாம் ரெண்டெல்லாம் ஒரு கொஞ்சம் டைம் போட்டால் நல்லா இருக்குமென்றது நான் லேர்ன் பண்ணிட்டேன். சரி, இப்போ நீங்கள் இலங்கையிலேருந்து UK போயிட்டீங்க. UKல என்ன செய்தீங்க? UKல போய் நான் கம்ப்யூட்டர் படிக்க போனேன். அப்போ படித்தா சரி கஷ்டம். அப்போ என்னென்னு சொன்னால், எங்களோட அப்பா ஒரு
கவர்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ அவர் எனக்கு ஒரு டிக்கெட் ஒன்று எடுத்து தந்தவர். மற்றது அங்கே என் பிரதர் இருந்தாலும் அவரும் படித்து கொண்டிருக்கார். அப்போ அவருக்கும் என்ன ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணலாது. அப்போ எங்களுக்கு சரியான ஹார்ட் ஒர்க் அந்த டைமில். எப்படின்னு சொன்னால் நாங்கள் யூனிவர்சிட்டி போகிறது, இப்போ ஈவினிங் வந்து இப்போ ஒரு 6 மணி 6 PM இருந்து 2 AM மட்டும் வேலை செய்வோம். நான் மாத்திரம் இல்லை, அங்கே வந்து எல்லோரும் தான். இப்போ என்னோட இப்போ நான் கதைச்ச அவ்வளோ பேருமே எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்தது அந்த நேரத்தில். அவள் படித்து போட்டு இப்போ 2 மணி மார்னிங்குண்டா வந்து படுக்கைக்குள்ள ஒரு 2:30 3 PM ஆகிடும். இப்போ மார்னிங்காலும் போகணும். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஒரு லெக்சர்ஸ் எப்போவும் மிஸ் பண்ணி போட்டு மெட்டாக்கள்கிட்ட கேட்டு படித்து டிகிரி முடித்து இப்போ நான் வேறு ஆக்களுக்கு வேலை செய்ய தொடங்கினேன். நான் ஃபஸ்ட் எனக்கு வேலை அந்த டைமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெண்டு தான் இப்போ சொல்கிறது. அந்த டைமில் அனலிஸ்ட் ப்ரோக்ராமர் ரெண்டு. அப்போ நான் அனலிஸ்ட் ப்ரோக்ராமராக வேலை செய்தேன். அதே மாதிரி டாக்டர் நீலாந்தலி பிள்ளையும் மெட்டாக்களும் எல்லோரும் அதே மாதிரி அனலிஸ்ட் ப்ரோக்ராமராக வேலை செய்தாங்க. ஒரு கம்பெனிஸ்க்கு வேலை செய்தது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் டிகிரி முடித்து இப்போ வேறு ஆக்களுக்கு வேலை செய்து ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகு நான் லண்டன் போய் 10 இயர்ஸுக்கு பிறகு தான் ஒரு கம்பெனியோடு தொடங்கினான். அப்போ ஏன் உங்களுக்கு அந்த ஒரு கம்பெனி நீங்களாக தொடங்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலே எனக்கு தெரியாது நான் ஏன் தொடங்கினான்னு சொல்லி. உண்மையை சொல்லப்போனால் நான் யோசித்து பார்த்தா அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் தொடங்கிக்கல என் பிரதர் என்னோட சரியாக பேசினவர் என்னென்னு சொன்னால் நான் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தேன். நான் நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அப்போ என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறேன், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறேன். என் பிரதர் ஒரு இன்ஜினியர் பிடியில் கனாலமாக வேலை செஞ்சுருந்தவர், பிரிட்டிஷ் டெலிகாம். அப்போ அவருக்கு நல்ல சேலரி, நானும் நல்லா செய்துകൊണ്ടിருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ அவர் கேட்டவர் ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த 9 to 5 போய் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிறது என்னென்னு சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக இருக்கலாது. இன்னொரு ஆள் சொல்கிறத நாங்கள் தான் கேட்டு செய்ய வேணும். அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கையில். ஆனால் அதே நேரத்தில் தொடக்கத்தில் போய்க்கல நீங்கள் ஒரு ரீசனபிளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபண்டு, ஒரு கேபிட்டல் ஒன்று தேவை. அப்போ நான் அந்த கேபிட்டல் எடுத்துக்கொண்டு தான் நான் தொடங்கினேன். இந்த வேறு ஆக்கள்கிட்ட போய் நான் கேபிட்டல் கேட்கல. அப்போ ஏன்னா ஞாபகம் இருக்குது, ஈவன் ஃபஸ்ட் இயர் நான் பிஸ்னஸ் செய்யக்கலே எங்கள்கிட்ட ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்தது. ஒரு 2-3 இயர்ஸுக்கு இன்கம் வெராட்டியும் மேனேஜ் பண்ணலாம். அந்த ரீதியில் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு தான் தொடங்கினது. அப்போ தொடங்கி முதலாவது பிஸ்னஸ் அந்த டைமில் நாங்கள் என்ன செய்தாங்கன்னா அங்கே நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இருக்குது, NHS. அப்போ NHSக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் எழுதினாங்க. சாஃப்ட்வேர் எழுதிக்கல திருப்பவும் டாக்டர் நீலாந்தனி பிள்ளையை நான் மீட் பண்ணுறேன் அந்த நேரத்தில். அவர் அந்த நேரத்தில் இப்போ அவரோட சேர்ந்து தான் நான் ஒரு ஃபண்ட் ஹோல்டிங் என்ற ஒரு சாஃப்ட்வேர் எழுதினது. அப்போ ஃபண்ட் ஹோல்டிங்கில் எங்களுக்கு ஒரு அக்ரெடிட்டேஷன் எடுக்கணும். இப்போ NHSக்கு சும்மா கண்ட வாக்களும் சப்ளை பண்ணலாது, சப்ளையராக வரையலாது, வெண்டராக வரையலாது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, கேப் ஜெமினா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. இப்போ நீங்கள் மறந்துருப்பீங்க, அது முந்தி ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கேப் ஜெமினா. அவங்க தான் வந்து எங்களுக்கு அக்ரெடிட்டேஷன் தந்தது. அந்த அக்ரெடிட்டேஷன் எடுத்துக்கொண்டு நாங்கள் சப்ளை பண்ண தொடங்கினோம் NHS சாஃப்ட்வேர். அப்போ NHS சாஃப்ட்வேர் சப்ளை பண்ண தொடங்கி அது என்னன்னா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணும், ஃபண்ட்ஸை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணும், அதுதான் அந்த சாஃப்ட்வேர். அப்போ அதில் இருந்து தான் ஃபஸ்ட் கம்பெனி தொடங்கினோம். அதுக்கு பிறகு ஒன்றொண்டை தொடங்கி இயர் 2000 வரைக்கும் என்னட்டு ஒரு 2-3 கம்பெனிஸ் இருந்தது. அதில் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த நேரத்தில் இப்போ ஏதாவது ஒரு ஐடியா வரைக்கல முதல்ல நானே ஃபண்ட் பண்ணுவேன். அதை ஃபண்ட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப்பை செய்வேன். ப்ரோட்டோடைப் செய்தால் அங்கே ஒரு என்வாயர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஓரளவுக்கு ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த ப்ரோட்டோடைப்போடையும் மற்றது உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், உங்களோட ப்ரோஃபைல் நல்லா இருக்கணும். அப்போ அதோடப்போ நான் இன்வெஸ்டர்ஸுக்கு முன்னால் போயிடுவேன். ஒவ்வொரு முறை போனால் அவையில் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கல அங்கே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கணக்கு கம்பெனிஸ் இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் கணக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. அப்போ மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மில்லியன் கணக்கில்னு சொன்னால் ஒரு $5 million அல்லது $5 million to $25 million அப்படிலாம் எடுத்துருக்கேன். இப்போ நான் கதைக்கிறது சரியாக 1997
1997 பேருந்து இயர் 2000 பேருந்து இயர் 2003 அப்படி. அப்போ இப்போ என்னட்ட எங்கள்கிட்ட ஒரு 5 கம்பெனி, இப்போ 6வது கம்பெனி, 6 டெக் கம்பெனிஸ் இருக்குது யூகேயில். அதுக்கு எந்த பொசிஷன் என்னென்னா நான் தான் குரூப் சிஇஓ. அப்போ 6 கம்பெனிஸுண்ட விஷன், மிஷன், மெட்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேணும். அப்போ கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, பிஸியான லைஃப். நீங்கள் சொல்லி கொண்டு போய்க்க இன்வெஸ்டர்கிட்ட போய் நீங்கள் பிச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருக்கா சொல்லிடலாமா? அது இப்போ முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிச் பண்ணிக்கல. இப்போ நான் ஒரு நாளுமே தொடக்கத்தில் போய் கேட்கல. ஏன்னு சொன்னால் தொடக்கத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கணக்கை டைலூட் பண்ணப்படும். இப்போ அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் 100% வச்சுருப்பீங்க, இது உங்களோட ஐடியா. அப்போ அதோட போய் நீங்கள் அதை உடனே பிச் பண்ணேன்னு சொன்னால் அப்போ இன்வெஸ்டர் வந்து கணக்கு ரிஸ்க் எடுக்கிறார். அப்படி என்னைக்கில் அவர் இருந்துட்டு ஃபுல் கண்ட்ரோலையுமே அவர் எடுத்துடுவார். அப்படி என்னைக்கில் அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா பேருந்து அவருக்கு விஷன் இருக்காது, உங்களுக்கு விஷனோ பேஷனோ அவளுக்கு இருக்காது. இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்களுக்கு அவர் சொல்லிவிட்டேன் தங்கள்கிட்ட இருக்காண்டு, ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்காது. அப்போ உங்கள்கிட்ட அது இருக்கேக்கல உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது. அப்போ நான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, நான் ஒரு முறை லேர்ன் பண்ணான், அந்த கண்ட்ரோலை கொடுத்துட்டேன். கண்ட்ரோலை கொடுக்கல எனக்கு ஒரு 20% இருந்தது. அப்போ 20% இருக்கேக்கல எந்த விஷனை அவையல் என்ன கேரி அவுட் பண்ண விடையில்லை. அப்போ நான் பேருந்து கொஞ்ச நாளால் தான் வெளியால் வர வேண்டி வந்தது. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு அவையில் ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணிக்கல, அவையில் தான் கூட ஃபண்ட் பண்ணிக்கல. அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னென்னா நீங்கள் அவைண்ட இதன்படி கேட்கணும். ஏன்னா ஒரு போர்டு அவையில் தான் அப்பாயிண்ட் பண்ணுவேன். அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ அதிலேருந்து நான் லேர்ன் பண்ணி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண 6 கம்பெனியும் நான் அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு விட விரும்பலை. என்ன சொன்னால் யார் தொடங்குற ஆக்களோ அவைகளுக்கு ஒரு விஷன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜெஃப் பெசஸ் தொடங்கியிருக்கார், இலான் மஸ்க் தொடங்கியிருக்கார், இல்லை பில் கேட்ஸ் தொடங்கியிருக்கார். அவையில் கண்ட்ரோல் இல்லை என்றாலும் அவையில் இல்லாமல் அந்த கம்பெனி நடக்காது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்பிளில் ஸ்டீவ் ஜாப்ஸை செக் பண்ணி போட்டு கொஞ்சம் நாளால் திருப்பி எடுத்துட்டோம். என்ன சொன்னால் அந்த க்ரியேட் பண்ணுற ஆளுக்கு தான் அந்த விஷன் இருக்கும், பேஷனும் இருக்கும். அப்போ அதான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எந்த அட்வைஸ் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சீட் கேபிட்டல் இல்லாட்டி ஒரு ஸ்டார்ட் அப் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல, அதுக்கு கணக்கு வழியில் நடக்கு. அதாவது இப்போ அவைகளுக்கு நீங்கள் 50% மேலேயும் கொடுக்கலாம், ஆனால் அந்த voting ஷேர்ஸ் ஒன்று இருக்குது, அதை உங்களுக்குள்ள வச்சுருந்தா நல்ல. அப்படி என்னைக்குள்ள நீங்கள் உங்களோட அது உண்மையில இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல. இப்போ ஜோதிச்சு வரைக்கில் தான் அங்கால எல்லாமே சரி வரும். அதை எடுத்து விட்டால் அந்த கம்பெனி ஒரு பேருக்கு இருக்கும், ஆனால் அந்த ஒரு அதுக்குரிய ஒரு முதல்ல தொடங்கிக்கில் இருந்த அந்த ஒரு இது இருக்காது. அதான் என் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் என் அட்வைஸ். சரி, இப்போ உங்களோட 6 கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்க, அந்த 6 கம்பெனியும் ஒரு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி டெலிகம்யூனிகேஷன் சொன்னால் அது நாங்கள் இயர் 2000 தொடங்கினது. நாங்கள் என்ன செய்தோம்னா அந்த இண்டிபெண்டனான டீலர்ஸ் இருக்கணும். அப்போ அந்த டைமில் டெலிகம்யூனிகேஷன் இயர் 2000 யோசிச்சு பாருங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு இருந்த பிஸ்னஸ். அதில் நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் டீலர்ஸுக்கு நெட்வொர்க்ஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் எழுதினோம். அதில் நாங்கள் யூகே மார்க்கெட்டை பிடிச்சினாங்க. அப்படி ஒவ்வொரு ஐடியா வரைக்கலையும் நான் என்ன செய்யறேன்னா அந்த ஐடியாவுக்கு ஒரு வேறு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம், சேம் டீம் இல்லை, டிஃப்ரெண்ட் டீம். அப்போ எந்த வேலை என்னென்னா நான் இப்போ இதை பிச் பண்ணுவேன், இன்வெஸ்டர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஃபண்ட்ஸ் எடுப்பேன். ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீம் தான் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும். அதுக்கு முன்னே நாங்கள் ஒரு ப்ரோட்டோடைப்பை எப்பவும் செய்வோம். அப்போ ஒரு முறையும் இப்போ இன்னொரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வென்யூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் செய்கிறோம். நாங்கள் வென்யூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய ஈவெண்ட்ஸுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கொடுப்போம். அதை பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது. சும்மா நாங்கள் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு சும்மா சின்ன ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது
ஒரு வேர்ல்டு ஒரு ஈவெண்ட் எடுங்க, இல்லாட்டி வேர்ல்டு ஒரு பெரிய ஒரு சிட்டி இருக்குது. இப்போ மெல்பர்ன் சிட்டி எடுப்போம் எங்களோட கிளாண்ட், இப்போ சிட்னி சிட்டி அது எங்களோட கிளாண்ட். அதே மாதிரி ஃபார்முலா 1 ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் இருக்கும். அதில் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தேவை. என்னென்னு சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அது ஒரு ஸ்கேலபிளான சொல்யூஷனுக்கு எடுக்கலாம். மற்றது அது அந்த பிளாட்ஃபார்ம் கணக்க வேறு சிஸ்டங்களோட கனெக்ட் பண்ணும். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலாக இருக்கும் இது. அப்போ தொடக்கத்தில் நாங்கள் சாஃப்ட்வேர் எழுதிக்கல அது பிளாட்ஃபார்மாக இருக்கையில், இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளாட்ஃபார்மாக மாறிட்டு. அப்படி என்னைக்கில் என்ன நடக்கும்னு சொன்னால் கூட பிரயோசனத்தை கொடுக்கலாம் எங்களோட கஸ்டமர்ஸுக்கு. உங்களோட சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஒரு நாங்கள் எல்லாம் பெரிய ஈவெண்ட்டும் செய்திருக்கோம். கிரிக்கெட் வேர்ல்ட் கப் செய்யலை, இன்னும் ஒருக்கா செய்து நாங்கள் இங்கிலாண்டில் அது ஒரு சின்ன லெவலில் செய்தாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை விட இப்போ மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் கூட காம்ப்ளெக்சிட்டி, மற்றது மணி இன்வால்வ்டு. இப்போ நீங்கள் ஃபீஃபாவை எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி லண்டன் ஒலிம்பிக்ஸ் எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், அதுக்கெல்லாம் எங்களோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணவேன் அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது. உங்களோட சிஸ்டத்தை தான் பயன்படுத்தினேன். எங்களோட சிஸ்டம் தான் ஹப்பாக இருந்தது. அதில் 2 முக்கியமான சிஸ்டம் இருக்கும். ஒன்று ஹை எண்ட் டிக்கெட்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த ஹை எண்ட் டிக்கெட்ஸ் தான் காம்ப்ளெக்ஸான விஷயம், அது நான் கொடுப்பேன். லோ எண்ட் டிக்கெட்ஸ் இன்னொரு சப்ளையர் கொடுப்பேன். ஆனால் அதில் இன்னொரு 20-25 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ அப்படி ஒரு ஸ்கேலபிளான ஒரு சாஃப்ட்வேரை எழுதுறது கணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உடனே வராது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நாங்கள் லேர்ன் பண்ணி, மற்றது அந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், என்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நாங்கள் ஒவ்வொரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா கம்பெனிஸும் ஒரு 20 இயர்ஸ் இல்லாட்டி 10 இயர்ஸ் இல்லாட்டி 5 இயர்ஸ். இப்போ இருக்கிற யங்கஸ்ட் கம்பெனின்னு சொன்னால் 1.5 இயர்ஸில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. சூப்பர். அப்போ ஒலிம்பிக்கு இருக்கிற கம்பெனி யாழ்ப்பாணத்தில் நாவலர் ரோட்டில் இருந்தால் மேனேஜ் பண்ணாங்க, சரியா? இல்லை, அப்படி யாழ்ப்பாணத்தில் இருந்து என்று சொல்லிடாது, அது எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது. இப்போ எங்களோட சிடி ஆஃபீஸ் இருக்கிறது லண்டனில். அப்போ அவையில் அதை செய்வினோம், மற்ற கலம்புலையும் இருக்கணும். அதே டைமில் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்தும் கணக்க பேர் வேலை செய்வினோம் இதுக்கு. இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒரு 70-80 பேர் ஒர்க் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து. இப்போ சில வேளை நான் இப்போ வேலை ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போனால் யார் ஜாயின் பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். இப்போ தெரியாது, டைம் ஜோன்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றும் பண்ண ஒரு அமெரிக்காவிலேருந்து கணக்கு பேர் ஜாயின் பண்ணிடணும், யூகேலேருந்து ஜாயின் பண்ணிடணும், ஆஸ்திரேலியாலேருந்து ஜாயின் பண்ணிடணும், ஸ்ரீலங்காலேருந்து ஜாயின் பண்ணிடணும். அப்படியான இதான் நடக்கும். அப்போ ஓவரால் 6 கம்பெனிலே மொத்தம் எத்தனை ஸ்டாஃப் இருக்குது? அது இப்போ ஒரு கண்ட்ரி, இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 200+ ஸ்ரீலங்காவில் மாத்திரம் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், இப்போ கணக்க விஷயங்கள் ஸ்ரீலங்காவில் செய்யலாது, அதே டைமில் கணக்க விஷயம் செய்யலாம் ஸ்ரீலங்காவில். அப்போ நாங்கள் அதன்படி தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ சர்டன் விஷயங்கள் இங்கே செய்ய மாட்டோம், சர்டன் விஷயங்கள் இங்கே செய்கிற காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் சில வேளையில் லண்டனில் செய்கிறது பெட்டராக இருக்கும், இல்லாட்டி பாரிஸில் செய்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எடுத்தால் அங்கே டீம் போகும், அங்கேருந்து வேலை செய்யும் அவையிலோட அந்த ஆக்கோட தொடர்ந்து சேர்ந்து வேலை செய்து போட்டு வரைவிடலாம். அப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இதில் என்னன்னு சொன்னால், அந்த என்ன முக்கியம்னு சொன்னால், இப்போ எல்லாருமே இப்படி வேலை செய்யக்கல, ஒரு கண்ட்ரிலேருந்து சேர்ந்து வேலை செய்யக்கல, அது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒலிம்பிக்ஸுக்கு எவ்வளோ பேர் வரைவினோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது, ஞாபகம் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லியன் பீப்புள். இப்போ நீங்கள் இங்கே எஸ்எஸ்சி கிரவுண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் 20,000 அங்கே தான் போடலாம். அப்போ அப்படி ஒரு ஈவெண்ட் செய்யக்கல எங்களோட பொறுப்பு எல்லா ஹை அண்ட் டிக்கெட்ஸையும் பார்க்குறது. ஹை அண்ட் டிக்கெட்ஸ்னால் தனியாக டிக்கெட்ஸ் வராது, ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்ஸ், அங்கே விஐபி, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்
அதுக்குரிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் தான் இந்த சாஃப்ட்வேர் தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ அப்படி என்னைக்கில் கணக்க பேரை சேர்க்க வேணும், சேர்த்து தான் ஒர்க் பண்ணலாம். சும்மா நாங்கள் தனி ஒரு இதால் வேலை செய்யலாது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி ஆக்களை டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸோட எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டை ஒர்க் வைக்கிற இது இருக்கும் உங்களுக்கு. அப்படி என்ன தான் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியை ஆப்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் பார்ப்பாங்க, பார்க்காம தர மாட்டணும். என்ன இதில் என்ன பிரச்சனைனா அந்த கான்ட்ராக்ட் வின் பண்ணுறன்றது ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்தாங்க, பபிள் டவுன்னு சொல்லி. அது யூகே லோக்கல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் இன்னொரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, பொடுலன்னு சொல்லி. அது ஒரு பிளாட்ஃபார்ம். அது சிஆர்எம் சொல்யூஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். அதுக்கிட்ட வித்தியாசம். அதெல்லாம் சின்ன பிஸ்னஸோட ஒர்க் பண்ணணும். அப்போ வேரோட ஒர்க் பண்ணுறதும் கோஆப்ரேட்ஸோட ஒர்க் பண்ணுறதும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொரு ஆக்களுக்கு வரும் அதில். ஓகே, இவ்வளோ பெரிய 6 கம்பெனியை மேனேஜ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதிலிருந்து இலங்கை நோக்கின உங்களோட பார்வை, ஏன் இலங்கையில் ஒரு இன்ஸ்டிடியூட் திறக்கோணம், ஒரு ஆரம்பிக்கோணம் என்ற ஒரு சிந்தனை ஏன் வந்தது, அது எப்படி என்றதை பற்றி உங்களால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு? ஏன்னா நான் இலங்கைக்கு வந்து ஒரு பிரான்ச் தொடங்கினது இயர் 2000. அந்த டைமுக்கு இயர் 2000க்கு முதல்ல இப்போ நாங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுக்கல. அங்கே ஒரு 100+ என்ஜினியர்ஸை வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே கணக்கு நேஷ்னாலிட்டிஸ் எங்களுக்கு வேலை செய்தது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் பேருந்து இயர் 2000 அப்புறம் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று வந்தது இண்டஸ்ட்ரியில். இப்போ மைக்ரோசாஃப்ட் முதல் கொண்டு சில பெரிய கம்பெனிஸும் கொஞ்சமாக அவுட் சோர்ஸ் பண்ணவேன் தங்களோட டெவலப்மெண்ட்டை. மெயின்லி இந்தியாவுக்கு தான் அனுப்பினவேன். அப்போ நாங்கள் அந்த டைமில் நான் ஒரு யூகேலேருந்து வந்தேன், ஒரு பிரிட்டிஷ் டெலிகேஷனோடு வந்தேன். அப்போ இங்கே வந்து மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணாங்க. அப்போ மீட் பண்ணிக்கல வேல் சொன்னவே, ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு பிரான்ச்சை தொடங்கினா நல்லா அதுக்குரிய சகல சப்போர்ட்டையும் தாங்க தரலாம்னு சொல்லி தான் நான் கலம்பில் தொடங்கினது. அப்போ கலம்பில் தொடங்கிக்கல நான் என்னத்தை இங்கே நோட் பண்ணேன்னு சொன்னால், கணக்க டேலண்ட் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது. அந்த க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற டேலண்ட் நார்மலாக ஸ்ரீலங்கன்ட்ட கிடக்கு. இப்போ நீங்கள் ஜெஃப் பெஸஸும் சொல்லியிருப்பார் ஸ்ரீலங்கன் டேலண்ட்டை பற்றி. நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல அந்த வீடியோ. ஒரு ஸ்ரீலங்கனால தான் அமேசான் தொடங்குறதுக்கு ஒரு ரீசன், தான் ஒரு ஃபீல்டில் இருந்து இன்னொரு ஃபீல்ட் மாறுறது காரணமே, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குள்ள பூந்த காரணமே ஒரு ஸ்ரீலங்கன் தான் தன்னை ரியலைஸ் பண்ண வச்சது. ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்ரீலங்கன்னு சொல்லுவார் அவர். அப்போ அந்த ஒரு அபிலிட்டி ஸ்ரீலங்காவில் இருக்குது. அது எனக்கு அப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் கலம்புக்கு வந்து. ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறது, ஒரு எங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போ அந்த டேலண்ட்டை ஒழுங்காக பயன்படுத்துகிறதுக்குரிய ஒரு ட்ரைனிங் நான் சொல்லுவேன் கொடுக்கப்படலை. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த ஒரு 3 டீச்சர்ஸை பற்றி சொன்னேன். அவையில் எங்கள் எல்லாட்ட லைஃப்லேயும் எவ்வளோ ஒரு இம்பேக்டை கொடுத்தவன். அதே மாதிரி எனக்கு கணக்க பேர் என் லைஃப்பில் கணக்க பேர் ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ அந்த ரீதியில் பார்க்கல. அப்போ நான் யோசிச்சேன் என்னென்னா, இப்படி டேலண்ட் இருக்குது ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை. மற்றது அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து படித்தாக்கள் எல்லாரும் இங்கே பிறந்து படித்து போட்டு வெளிநாட்டு போகிறாக்கள் எல்லாரும் பெரிய போஸ்ட்லாம் இருக்கிறோம், பெரிய பொசிஷனில் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்தியாவிலேருந்தும் போய் பெரிய பொசிஷனில் இருக்கணும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னு சொன்னால், எங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற வீக்னஸ் என்னென்னு சொன்னால், இப்போ படிப்பை தியரட்டிக்கலாக படிப்பிச்சு போட்டு மற்ற விஷயங்களை அவைகள்கிட்ட படிப்பிக்கிறேன் தான் நான் நோட் பண்ண விதம். அப்போ ஸ்ரீலங்காவில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது. இப்போ யூகே விட என்னை பொறுத்தவரை ஸ்ரீலங்கன் இங்கே டேலண்ட் இருக்குது. ஆனால் யூகேயில் கூட சிஸ்டமேட்டிக்காக ஒரு எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ் பேஸ்ட் ஒரு அப்படி செய்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ அதையும் இதையும் ஜாயின் பண்ணினால் நல்லா இருக்குமென்று தான் நான் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இயர் 2000 வரைக்கும் அங்கே கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யாமல் அந்த ஆப்ரேஷனை இங்கே மூவ் பண்ண காரணம் அதான். மற்றது ஒரு ரீசன் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதுவும் ஒரு ரீசன். அப்படி செய்யல நாங்களும் ஒரு கெப்பை பார்த்து நாங்கள்
கேப்பை பார்த்து நான் ஒன்றும் செய்யலை, அந்த கேப்புக்கு ஒன்றும் செய்யலாம் ஏன்னா நான் உண்மையிலேயே வேலையில் சரியான பிஸி. ஏன்னா வேலையில் இப்போ நீங்கள் இப்படி இப்போ 6 கம்பெனிஸ் ஒரு டைம் அந்த டைமில் இருக்கே இல்லை. அந்த டைமில் 2-3 கம்பெனி தான் இருந்தது. அது மேனேஜ் பண்ணுறதே ஃபுல் டைம் ஜாப். அப்போ அப்படி இருக்கேக்கில் எனக்கு வேறு விதமான ஒரு திங்கிங் வேற இல்லை. அப்போ இப்படி இருக்கேக்கில் தான் ஒரு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னம் இருந்தால் போல் ஒன்றை நான் நல்லா ஒப்சர்வ் பண்ணேன். இப்போ நான் ஜெஃப்னாவில் ஒரு பிரான்ச்சை திறக்க வேண்டியிருந்தது. ஏனெண்டா நான் இங்கே பிறந்தது இவ்வளோ ஆழம் கலம்பில் தான் நாங்கள் பேருக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னு நாங்கள். அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கேட்குறவர் அடிக்கடி, நீங்கள் ஜெஃப்னாவில் பிறந்த நீங்கள் என்ன செய்த நீங்கள் ஜெஃப்னாக்குன்னு சொல்லி. அப்போ நான் ஜெஃப்னாக்கு நான் ஒரு கம்பெனி தொடங்கினது. இங்கே அனுஷன் ஒரு ஆள், அவர் கலம்பில் வேலை சென்றிருந்தவர். அவர் தான் என்னிட்ட சொன்னார், நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், இல்லாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் இங்கே திறக்கிறேன் என்று சொல்லி இப்போ திறந்தது யூனிகாமெஸ்டி அண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் யூனிகாமெஸ்டியில் ஒரு 60 இன்ஜினியர்ஸ் வேலை செய்யணும் இங்கே யாழ்ப்பாணத்தில். அது இப்போ ஒரு 6 இயர்ஸாக நடக்குது. தொடக்கத்தில் ஒரு 5 பேரோடு தொடங்கினவர். அப்போ இப்போ ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 55 பேர் எடுத்திருக்கிறார். அப்போ அப்படி நினைக்கல அவர் கிட்டத்தட்ட ஒரு 110+ நிற்கணும் இப்போ ஜெஃப்னாவில். நான் சொல்வேன், எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்னாவில் 100+ என்ஜினியர்ஸ் வேலை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் தான் எனக்கு சொன்னது, நான் இதை உங்களுக்கு செய்வேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணான் முதல்ல, என்னால் ஏலாம் போயிட்டு. நான் இங்கே பிறந்து வளர்ந்தாலும் இங்கத்தே சிச்சுவேஷன் இங்கே இருந்து செய்யணும். சும்மா இருந்து காசை போட்டுட்டு போனால் போல காணாது. அப்போ அவர் தான் கிரெடிட் கொடுக்கணும். இப்போ அவர் அதை செய்து கொண்டு கேட்கலாம். நான் ஒரு நாள் இங்கே நான் அப்போ வருவேன், ஒரு 1-2 வீக்ஸு தான் வருவேன், வந்துட்டு போயிடுவேன், பார்க்க வர்றது ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா என்ன அவர் சொல்லுவார், நீங்கள் தான் குரூப் சிஇஓன்னு. அவர் தென்னை சிஇஓன்னு சொல்ல மாட்டார், அவர் தானே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நீங்கள் தான் குரூப் சிஇஓன்னு சொல்லுவார். அப்போ நான் இங்கே வரைக்கில் அவரோட இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான். அப்போ ஒரு நாள் நான் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போய்க்கல அங்கே மயூரன் என்று சொல்லி எங்களோட ஒரு சீனியர் டெக் லீட் அவர் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார். படிப்பிச்சு கொண்டு இருக்கலான்னு கேட்டால், என்னத்துக்கு நீங்கள் படிப்பிக்கிறீங்க 7:30? இப்போ எங்களோட வேலை தொடங்குறது 8:39. அப்போ 7:30 போய் படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால், அவர் சொன்னார் என்னென்னா, அந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் அவள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், அவள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவளுக்கு, இன்டர்னாக வேலை செய்து இல்லாட்டி வேறு கம்பெனிஸில் வேலை செய்தாலும் இவர் படிப்பிக்க வேண்டி கிடக்கு. அப்போ எனக்கு இது முதல்லே தெரியும், வேலை இப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தால் வரைக்கல வேலை இண்டஸ்ட்ரி ரெடி இல்லை. அப்போ அதை நான் நோட் பண்ணிட்டேன், அதை என் மைண்டுக்குள்ளே வடிவாக போயிட்டு. அப்போ நான் லண்டன் போன பிறகு டாக்டர் நீல் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவர் தான் இந்த ஃபாரஸ்ட் கிளப்பில் ஒரு ஆள், அவரோட கதைச்சன். பேருந்து ப்ரொஃபஸர் தயாளன், அவரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். மற்ற மிஸ்டர் ரங்கநாதன் இங்கே, மற்றது செல்வகுமார் என்று சொல்லி அவரும் ஒரு பிஸ்னஸ் ஆள் யூகேயில் இருக்கிறார். எல்லோருடையும் கதை கேட்கல. அப்போ கணக்கு பேர் சொன்ன என்னென்னு சொன்னால், இப்படி ஒன்று நீங்கள் செய்யலாம். இப்போ எந்த ஐடியா என்னென்னு சொன்னால், இப்போ 3-4 வருஷத்தில் படித்து பேருந்து திருப்பி இன்னொரு 1 இயராக இன்டர்னாக வேலை செய்து போட்டு அவைகளுக்கு திருப்பி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொன்னால், அதில் எத்தனை வருஷம் போகுது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போகுது. அதுக்கு பிறகுதான் அவள் ஒரு அசோசியேட் என்ஜினியர் லெவலுக்கு வரலாம். அது வரைக்கும் அவள் இண்டஸ்ட்ரி ரெடி இல்லை. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு போட்டு தான் யூனிகாம் டிக்கை நானும் டாக்டர் நீலும் சேர்ந்து தொடங்கினது. அப்போ அதுன்ற நோக்கம் என்னென்னா, 1 இயருக்குள்ளே ஒரு 17+ குவாலிஃபிகேஷன் இருந்து பெருசாக பிரயோசனம் இல்லை. இந்த ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணுறதுக்கு ஆக்கள் தேவை. அது எப்படி இருக்குமென்னு சொன்னால், அதான் நான் அப்போ சொன்னது, 17+ இருக்கணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்குன்னு இருக்கணும், பட் ஃபண்டமெண்டலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இந்த 3ஐயும் நாங்கள் பார்ப்போம், இந்த 3ஐயும் தனியாக பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, நான் ராயல் காலேஜ் போய்க்கல, எந்த கிளாஸில் 17 எந்த பேட்சில்
17 பேருக்கு 4A. அது ஒரு ரெக்கார்ட் அந்த டைமில். ஒரு எந்த ஒரு இடத்துலையும் 17 பேர் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க. 17 பேர். ஆனால் இப்போ அவையோட பார்க்கல தே ஆர் டூயிங் வெல், அவையில் எல்லோரும் செய்யணும் இல்லை. ஆனால் அங்கே அந்த எக்ஸாம்ஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஆட்கள் இன்னும் நல்லா செய்கிறாங்க. அப்போ எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் நான் நினைக்கல இந்த 3டையும் கண்டுபிடிக்க மாட்டேன். அதாவது என்னத்தை கண்டுபிடிக்க மாட்டா, பேஷன் இருக்கும் நம்பர் 1. நம்பர் 2 லாஜிக்கலாக திங்க் பண்ணலாமோ, மற்றது ஃபண்டமெண்டலாக இன்டெலிஜென்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமோ, குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரோ, இவ்வளவும் இருந்தால் தான் என்னை பொறுத்தவரை ஐடி ஃபீல்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த யூனிகாம்டிக்கோடு வந்தோம். அப்போ யூனிகாம்டிக்கோட வரைக்கில் எங்களுக்கு எல்லோரும் சொன்ன வேணும்டா, நீங்கள் இதை ஃப்ரீயாக செய்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் இதில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஃபீயை எடுங்கோ. அப்போ நாங்கள் யோசித்தோம், அப்படி செய்யக்கில் என்ன நடக்குன்னா, அந்த ஃபீ இப்போ இந்த 3மே இருக்கிற ஆக்கள் ஃபீ இல்லாட்டி வர மாட்டாங்க. அவைகிட்ட காலேஜ் அது காலேஜ் ஃபீயை பே பண்ண இயலாட்டி வரையலாது. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் நினச்சோம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இவையில் ஒரு ப்ராசஸுக்களால் கொண்டு போவோம். அந்த ப்ராசஸ்ன்றது ஒன்றுண்டாக தான் போகும். அப்போ அந்த ப்ராசஸால் போகிறண்டாலே அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்க வேணும், பேஷன் இருக்க வேணும். அப்போ கடைசி மட்டுமே போகணும். அப்போ நாங்கள் அதான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் நாங்கள் ரீச் பண்ணது ஒரு 3 லட்சம் 3.5 lakhs ஆக்களை ரீச் பண்ணி, அதிலேருந்து பேருந்து 3,500 அப்ளையில் இன்ட்ரெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இருந்து 600 ஆகி 600லேருந்து 350 300 ஆகி கடைசியில் 120 முடிஞ்சது. அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த 120 பேர் டைம் இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன இருக்குது, பேஷன் இருக்குது, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, 2 எக்ஸாம் சிட் பண்ணுவேன், அந்த மாதிரி பேப்பர் தான் கொடுத்தனாங்க நாங்கள். இது அந்த யூகேயில் அந்த கிராமர் ஸ்கூல் சென்டர் இருக்குது, அதுக்கு எடுபடுறேன்டா இந்த மாதிரி எக்ஸாம் செய்யணும். அதை பாவிச்சு அதோட டாக்டர் நீல் அங்கே NHSக்கு இதை செய்தவர். அங்கே இப்படியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்தது. இதே சேம் செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு வித்தியாசமான செலெக்ஷன் ப்ராசஸ், ஆனால் ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்தது. அப்போ அந்த ப்ராசஸுக்கால எடுத்த போனபடியே இந்த நாங்கள் 120 பேர் எடுக்கல, இந்த 3ம் அவர்கிட்ட இருக்கிறன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதில் 1-2 பிள்ளையாக போகலாம், ஆனால் மெஜாரிட்டி. அப்போ இதில் 101 பேர் கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ இது எங்களுக்கு சொன்னது ஆக்கள் வேறு ஆக்கள் நல்ல பேப்படுத்தினவங்களுக்கு சரி வராது, ஃப்ரீயாக ஒரு நாளும் கொடுத்து சரி வராது. மற்றது எப்படி நீங்கள் 1 இயருக்குள்ளே வேலை படிப்பிக்க போகிறீங்க, எப்படி வேலை மற்றது இண்டஸ்ட்ரி ரெடியாக்க போகிறீங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு பிளான் போட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சீனியர் இன்ஜினியர்ஸ், டெக் லீட்ஸ், மற்றது என்ஜினியர்ஸ் அவையில் பேச்சு தான் படிப்பிச்சது. மற்றது அதோட இன்னொன்று நாங்கள் யோசிச்சாங்க, இந்த மேனேஜ்மெண்ட், மற்றது வேலை படிப்பிக்கிற விதத்தை பார்க்குறதுக்கு நான் இல்லாட்டி டாக்டர் நீல் இங்கே இருக்கவர். அப்போ 9 மாதம் நாங்கள் பிரிஞ்சு இருந்தாங்க. அவர் தான் கூட நேரம் இருந்தவர். அவர் அங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் முழு நாளும் இருந்தவர். இப்போ திருப்பி செகண்ட் இயரும் அது செய்ய போகிறார். சரி, இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறீங்க, உங்களுக்கு பெரிய அளவில் செலவு வந்திருக்கு. மற்ற உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்துருக்குறேன், 1 லட்சம் ஒரு ஆளுக்கு 9 லட்சத்தி சொச்சம் செலவழியுதுன்னு போட்டிருக்கிறீங்க. இப்போ 100 பேருக்கு இப்படி ஒரு கிளாஸ் செய்ய பெரிய ஒரு செலவு வந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் ஈடு செய்வீங்க? அதான் இப்போ எங்கள்கிட்ட இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ யூகேயில் நாங்கள் கனகாலமாக இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ அதே மாதிரி எனக்கு இருக்கிற நன்மை என்னென்னா, நான் ராயல் காலேஜில் படித்தேன். மற்றது அங்கே பிளாசம் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது இப்போ யூகேயில். அது நாங்கள் தொடங்கினது, நான் மேலே ஒரு ட்ரஸ்டி. அப்போ நாங்கள் தொடங்கினது சுனாமிக்கு பிறகு இருக்கிற அதில் ஒரு 5 கமிட்டடான ட்ரஸ்டிஸ் இருக்கணும். மற்றது இப்போ என்னட்ட 5-6 கம்பெனி இருக்குது. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் இதை செய்கிறதுக்கு. அப்படி என்னைக்குள்ள எனக்கு கணக்கு பேர் என்னட்ட கேட்டவ ஃபண்ட்ஸ் நாங்கள் தரலாம்னு சொல்லி. அப்போ நான் உண்மையில் கணக்கு எடுக்கல. அப்போ நாங்கள் ஒரு 100 மில்லியன் ருபீஸ் எங்களால் ரைஸ் பண்ணத்தக்கன இருந்தது யூகேலே மாத்திரம். சாரி, 100 மில்லியன் ருபீஸ். அப்போ 100 மில்லியன் ருபீஸில்
இப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு மிஞ்சினது அதை இப்போ செகண்ட் இயருக்கு போட்டிருக்கோம் பாவிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் ஏன் மிஞ்சினு சொன்னால் இதில் கணக்க பேர் ஃப்ரீயாக தான் வந்து படிப்பிச்சவ, மற்றது ஒன்றும் எங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணல கணக்க பேர். ஆனால் இதில் என்னத்துக்கு நாங்கள் செலவழிச்சாங்கன்னு சொன்னால் எல்லாமே லோக்கலி தான் இவ்வளோ காசும் செலவழிப்பட்டது. இப்போ கம்ப்யூட் மற்றது படிப்பிக்கிற ஆக்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் படிப்பிக்கிற அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸாக நான் வந்து படிப்பிக்கிறது. அப்போ அவைகளுக்கு நாங்கள் பே பண்ணாங்க. மற்றது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இருக்கும் தானே, கேபெக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ்ன்றது, கம்ப்யூட்டர் லேப், மற்ற லெக்சர் ஹோலர், மற்ற பில்டிங் எல்லாம் ரெனோவேட் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட் இயர் தான் கூட காஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த செகண்ட் இயர்லேருந்து இப்போ நாங்கள் 120லேருந்து 150க்கு போகிறபடியாக இன்னொரு ஒரு கேபெக்ஸ் ஒன்று இருக்குது 30 பேருக்கு. ஆனால் ஃபஸ்ட் இயர் மாறி செலவழியாது. ஆனால் என்னட்ட கணக்க பேர் வந்து கணக்க பேர் வந்து உதவி செய்தவ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிளாசம் ட்ரஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால், பிளாசம் ட்ரஸ்ட் நாங்கள் எஜுகேஷன் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணது. ஆனால் அதை தவிர அவைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவைல் அப் டு 15,000 rupees அவைகளுக்கு பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற ஆக்கள், வரமக்கோட்டு கீழே இருக்கிற ஆக்களுக்கு அவைகள் கொடுத்தவன் மந்த்லி. அப்போ 91 பேர் கொடுத்தவ வேலை. அப்போ கணக்க சப்போர்ட் இருந்தது. அந்த 15,000 வந்து வேறு இருந்து வாராக்கள் ரூமில் நிற்கிறதுக்கு அவையில தேவையான டே டு டே செலவுகளுக்குரிய இதை கவரப் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு 15,000. ஓகே, அது இப்போ அவைகளுக்கு இருந்துட்டு 15,000 rupees கொஞ்சம் காணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் அறிஞ்ச மட்டும் இல்லை, அவைகளுக்கு ஒரு கொஞ்சம் காசு மேபி தாங்கள் போட வேண்டி வந்திருக்கலாம். ஆனால் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் அந்த பிளாசம் ட்ரஸ்ட் அதை கொடுக்காட்டில் யோசிச்சு பாருங்க, இப்போ மென்னாரில் இருந்தோ இல்லாட்டி மெட்டிக்கலூரில் இருந்தோ ஒன்று வேறு இருந்து இங்கே வந்து ஒவ்வொரு மாதம் ஃபுல் சிலவையும் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து எடுக்கிறோன்னா கன பேருக்கு அது படிப்பில் கவனம் செலுத்தி இல்லாமல் இருந்திருக்கும். அதையும் யோசிச்சு நாங்கள் மற்ற எல்லாத்தையும் யோசிச்சுனாங்க. அப்போ எல்லாமே நாங்கள் நார்மலாக ஒரு பிளான் ஒன்று போடுறது ஃபுல் இயருக்கு. இப்போ நாங்கள் செகண்ட் இயருக்கும் ஒரு ஃபுல் பிளான் ஒன்று போட்டிருக்கோம். அப்போ இதில் AI and ML நாங்கள் கணக்கு படிப்பிக்க போகிறோம் செகண்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் கரிக்குலத்தை விட செகண்ட் இயர் வித்தியாசமாக இருக்க போகுது. இப்போ இது ஒரு பெரிய விஷயம் செய்கிறீங்க, ஒரு இலவசமாக ஒரு கம்ப்யூட்டரை படிப்பிக்கிறது. இதில் எப்படி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குது? இப்போ இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு ஆளுண்ட முயற்சி இல்லை, இது கனவேற்ற முயற்சி, கணக்க சப்போர்ட். ஆனால் இதுக்கு நான் சொல்லுவேன் டாக்டர் நீல் ஆந்தனி பிள்ளைன்ற கமிட்மெண்ட், மற்றது அவர்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் தான். என்னென்னு சொன்னால் அவர் எவ்வளவோ அங்கே என்னென்னு சொல்கிறது வேலையை விட்டுட்டு இங்கே வரேன்னு சொன்னால் அவர் எவ்வளோ லூஸ் பண்ணுறார். அதில் வேலை இப்போ லாஸ்ட் இயர் அவர் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் குரூப் சிஇஓவாக இருக்கிறேன். எனக்கு இருக்கிற நன்மை என்னென்னு சொன்னால், நான் இங்கே வந்தால் நான் ரிமோட்டில் வேலை செய்யலாம். அப்போ நான் இங்கே இருந்தும் வேலை செய்யலாம். இங்கே இருக்கிற காலத்தில் நான் மார்னிங் எழும்பி இங்கே வேலோட போய் மினக்கட்டாலும் மார்னிங் லெக்சர்ஸுக்கு போனாலும் அதுக்கு பிறகு நான் யூகே டைமுக்கு வேலை செய்ய தொடங்கிடுவேன் இங்கே இருந்து. மற்ற நான் கூட அட்மின் மேனேஜ்மெண்ட் செய்கிறபடியே நான் இங்கே இருந்து செய்யலாம். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. அப்போ அவர் அந்த வேலையை விட்டு போட்டு இங்கே வந்து கூட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இயர் இருந்தவர். இங்கே அவர் நின்றாதான் என்னை பொறுத்தவரை அதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு மெயின் ரீசன். அதோட மற்ற எல்லாரும் இங்கே வேலை செய்கிற ஆக்கள் எல்லாரும் சரியான பேஷன் ஆக்கள், படிப்பிக்கிற ஆக்களும் பேஷன். மற்ற படிப்பிச்சது முழுக்க யூனிகாம் SDN. இப்போ நான் சொன்ன அந்த கம்பெனி, இங்கே இருக்கிற கம்பெனி, அவையில் ஒரு 5 years 6 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்கள் இருக்கணும். மற்றது ஸ்கேலபிளான இப்படி பெரிய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாக்கள் இருக்கணும். இப்போ நான் சொன்ன பெரிய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாக்கள். ஈவன் தோ ஒரு எங்களோட டீம் எல்லா கண்ட்ரிஸில் இருந்தும் சேர்ந்து வேலை செய்தாலும் இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. அப்படி இருக்கேக்கில் அவையில் வந்து தங்களோட நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவர், நல்ல ஒரு பேஷனோடு தான் செய்தவர். அப்போ நான் அவைகளுக்கும் தேங்க் பண்ணணும். இப்போ எல்லாமே சேர்த்து தான். இப்போ யூனிகாம் SD எடுத்தாலும், இல்லாட்டி பிளாசம் ட்ரஸ்ட் எடுத்தாலும், டாக்டர் நீல் ஆந்தனி எடுத்தாலும், மற்ற தனிப்பட்ட ஆக்கள். இப்போ
இப்போ இந்த ராயல் காலேஜில் படித்த ஷியாம் சுந்தரன் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் ஸ்பான்சர் பண்ணார் பிள்ளையில். மற்றது செல்வகுமாரன் சொல்லி அங்கே இருக்கிற இது, மற்ற ப்ரொஃபஸர் தயாளன், மற்றது மிஸ்டர் ரங்கநாதன், அப்படி கணக்கு பேர், மற்ற ஸ்ரீ மாஸ்டர், அப்படி கணக்கு பேர்ன்ற உதவியோடு தான் இதை நாங்கள் செய்யத்தக்கனே இருந்தது. இப்போ நாங்கள் தனியாக கிரெடிட் எடுக்கல அதுக்கு. சரி, இப்போ இனி அடுத்த பட்சுக்கு நீங்கள் எல்லாம் கால் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ எப்படி அப்ளிகேஷன் எல்லாம் வந்தோன்னு இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, அது இன்னும் பலனடையணும்ன்றதான் எங்களோட விருப்பம். ஏற்கனவே படித்தாக்கள்கிட்ட படித்த 120 பேரில் 100 பேர் ஃபுல்லி கம்ப்ளீட்டட், 55 பேர் வேலைக்கு செய்ய தொடங்கினோம். இன்னும் மிச்சாக்களுக்கும் இன்டர்வியூ அதில் ஃபேஸ் பண்ணி கட்டாயம் மிச்சாக்களுக்கும் கிடைக்கும். அதான் என்ற நம்பிக்கை. என்னன்னு சொன்னால் அந்த படிப்பிச்ச விதம், மற்றது வீட்டு இருக்கிற அந்த டேலண்ட் இப்போ நான் பார்க்கத்தக்கனே இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனையோ நேஷ்னாலிட்டிஸோடு நான் சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன். அப்போ நாங்கள் அந்த பிரெயின் ஸ்டார்ம் செஷன்ஸ் வைப்போம். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கலையே எங்களுக்கு ஒரு ஆண்ட கெப்பாசிட்டி தெரியும், கேப்பபிலிட்டி தெரிய வரும், என்ன ஐடியா கூட வர்றாங்க, என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போகிறாங்க அப்படின்னு உங்களோட கதை கேட்கல எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இப்போ நான் அதான் சொன்னேன், இப்போ அந்த முந்தி நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கேக்கல, அந்த ஃபாரஸ்ட் கிளப்பில் இருக்கேக்கல, அந்த டைமில் எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ தெரியும். அப்போ அந்த பலனை பார்க்கல இவங்களுக்கால த்ரூ பண்ணி இப்போ அவளோட கதை கேட்கல, அவள் என்ன மாதிரி வேலை செய்யணும், இல்லாட்டி என்ன மாதிரி படிக்கணும். ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸில் என்ன கூப்பிட்டவ ப்ரெசன்டேஷனுக்கு 41 ப்ராஜெக்ட்ஸ் காட்டினேன். 3 நாளாக நான் இங்கேருந்து பார்த்தேன். 41 ப்ராஜெக்ட்ஸும் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தவன். அவையலாக செய்த ப்ராஜெக்ட்ஸ், தாங்களாக செய்த ப்ராஜெக்ட்ஸ். அதில் நான் சொன்ன ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸை நான் அப்படியே எடுத்து மார்க்கெட் பண்ணுவேன். ஒன்றுமே சேர்த்தவே இல்லை. எவ்வளோ காலத்தில் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஒரு 3-4 மந்த்ஸுக்குள்ள. அப்போ சில பேர் கேட்குற வேலைன்ட்ட, எப்படி நீங்கள் இவையில் 1 yearக்குள்ள ட்ரெயின் பண்ண ஆக்களை நீங்கள் அவையில் ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, ஒரு ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இன்டர்னாக போயில்லை, ஒரு தரமே இன்னும் இன்டர்னாக போயில்லை, எல்லாருமே ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? இது இந்த நார்மலாக ட்ரெயின் பண்ணப்பட்டு 3-4 yearsஸை படித்து இன்ஜினியராக வர்ற ஆக்கள் அது சரியில்லையோ என்று கேட்டிருக்கேன். அப்போ நான் என்ன விட சொல்கிறேன்டா, அவையில் தான் நான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்போ 1000 பேருக்கு மேலே நான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன் இங்கே. அப்போ அவையில் இருக்கிற பிரச்சனையால் தான் இது தொடங்கினது. அப்போ இப்போ எப்போவுமே ஒரு ஆளால் அந்த வேலையை செய்ய இயலுமோ. இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்பெனியோட காய்ச்சாலும், இப்போ எலான் மஸ்கை காய்ச்சாலும், இல்லை ஜெஃப் பெசோஸ், அவையில் என்ன சொல்லினோம், இப்போ என்னத்துக்கு படிக்கிறது, வேலை செய்கிறது தான் படிக்கிறது, மாறி இல்லை படிக்கிற முழுக்க. இப்போ எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் என்னத்துக்கு இருக்குது, ஆக்களை ட்ரெயின் பண்ணி விடணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் படித்து பெரிய ஆளை வர்றதா, பெரிய ஆக்களை ஆக்குறதா எஜுகேஷனு முக்கியம். அதாவது எக்கனமியை டெவலப் பண்ணுறது. அதுக்கு ஒரு இன்ஜினியரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அது தனியாக பேப்பரில் இருந்து பிரயோசனம் இல்லை. அவர் உண்மையான ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும். அப்போ அதைத்தான் வேலை செய்யணும். சொல்லிக்கே சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா இங்கே எங்களோட இலங்கையிலையும் தமிழ் பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் சாஃப்ட்வேரில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆகும், இன்ஜினியர்ஸ் ஆகிக்கொண்டிருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேலை சொல்லி பார்த்தது 101 பேர் தார வழியால் வந்திருக்கணும். அவன்கிட்ட இப்போ நீங்கள் கேளுங்க என்ன நோக்கம் அவன் அவர் சொல்லிடணும், தாங்கள் ஒன்று சிடிஓ ஒரு டெக்னாலஜிஸ்டாக வரணும், இல்லாட்டி தாங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸை தொடங்கி ஒரு ஐடியாவோட வந்து உங்களை மாதிரி சார் நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப்பை செய்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். கரவாசியாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கல. அப்போ நான் யோசிக்கிறேன்டா, இதைத்தான் எங்களுக்கு அந்த 3 டீச்சர்ஸும் செய்தவ, இதைத்தான் எங்களுக்கு ஃபாரஸ்ட் கிளப் செய்தது, இதுதான் எங்களை ப்ளொசம் ட்ரஸ்ட் செய்தது. ப்ளொசம் ட்ரஸ்ட்டில் செய்யக்கல. இப்போ மற்ற ட்ரஸ்டீஸாக இருக்கட்டும், எல்லோரும் ஜெனுவினாக நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேணும். என்னைக்கில் இப்போ நீங்கள் ப்ளொசம் ட்ரஸ்ட்டில் போய் பார்த்தா எங்களோட பேர்களும் அங்கே இருக்காது. சும்மா ஒரு எங்களோட சந்தோஷம் அவ்வளோந்தான். வேறொரு ஆளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு செய்யக்கில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளொசம் ட்ரஸ்ட் எடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ அதில் இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கிளிநொச்சி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி பெட்டிகுலர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், நாங்கள் தான் கூட ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறீங்க ப்ளொசம் ட்ரஸ்ட்டால். அப்போ நீங்கள் எந்த ஒரு ட்ரஸ்ட்டிகிட்ட போய் கேட்டாலும்
அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒருத்தர்கிட்ட போய் கதைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணுறேன். இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி எனக்கு ஒரு லக், இப்படி ஆட்களோட நான் சேர்ந்துருக்கிறேன். அதே மாதிரி ராயல் காலேஜில் நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுற என்னோட கனெக்டடான ஆட்கள், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற ஆட்கள். எத்தனையோ முறை என்னட்ட கேட்டிருக்கணும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் செய்ய வேண்டாம், நான் செய்யலாம் அண்டு. அப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சுது, இப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. இப்போ செகண்ட் இயரும் வந்தால் ஒரு ஃபார்முலா ஒன்று வந்துருக்குதால. அப்போ என்ன ட்ரீம்னு சொன்னால், இப்படி ஒரு 10,000 என்ஜினியர்ஸ் வரணும். 10,000 என்ஜினியர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கணக்கு மாறும். ரைட். இப்போ உங்கள்கிட்ட கடைசி 2 கேள்வி தான் இனி கேட்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற ஐடி ஸ்டார்ட் அப் ஆக்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஓகே, முதல்ல அவையில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்போ அவைகளுக்குள்ள ஒரு ஐடியா வரலாம். சரி, அந்த ஐடியாவை எல்லாருமே நல்ல மனு தான் யோசிப்பினோம். நானும் அப்படி தான் யோசிச்சேன். நான் சரி யோசித்து போட்டு இன்வெஸ்டர்கிட்ட போகும்னா அது ஒருக்கா டெஸ்ட் பண்ணணும். அந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணணும். எப்படி செய்யணும்னா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் செய்ய வேணும். அது நான் நார்மலாக செய்கிறது. மார்க்கெட் ரிசர்ச் செய்த பிறகு அதிலேருந்து டேட்டா வரும். ஓகே, இப்படித்தான் இதைத்தான் விரும்புகிறாங்க, இதைத்தான் விரும்ப இல்லை. அந்த டேட்டாவை உங்களோட பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போடணும். சரி, மற்றது ஒரு நல்ல ஒரு பிளான் உண்டை செய்ய வேணும். அந்த பிளான்ண்டா தனியாக ப்ராடக்ட் இல்லை, ப்ராடக்டோட கணக்கு எக்ஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் எழுதி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளான் செய்ய வேணும். அதோட அதில் இந்த ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் எல்லாம் இருக்கும். என்ன எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ வரும் அண்டு. அதில் டூ ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. இப்போ நான் முந்தி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் போய் பிச் பண்ணிக்கல, அவங்க சிரித்தவங்க. என்னென்னு சொன்னால், நான் அந்த நடக்க இல்லாததை நான் ஒரு எந்த பேஷனில் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க அந்த க்ரெடிபிலிட்டி ஒன்று இருக்குது, அந்த க்ரெடிபிலிட்டி போயிடும். அப்போ எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் விரும்புகிற என்னத்தைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளானோட, ஒரு ரியலிஸ்டிக்கான பிளானோட, அதுக்குரிய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அப்படி என்னைக்கில் அவளுக்கு உங்களோட நம்பிக்கை தேவை. நம்பிக்கை தான் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். வேறு ஒன்றும் இல்லை. உங்களை நம்புகிறாரா அவர், உங்களை நம்புகிறாரா, உங்களோட ஐடியாவை விட உங்களோட பிளானை விட உங்களை நம்புகிறாரா, உங்கள்கிட்ட அந்த க்ரெடிபிலிட்டி இருக்கா. அப்போ மற்றது எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க நீங்கள் சொன்னதை செய்யணும். அப்படி என்னைக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு ட்ரஸ்ட் வந்துடும், ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் வந்துடும். அதான் என் அட்வைஸ். அப்போ உங்கள்கிட்ட இறுதி கேள்வி. இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் அன்றைக்கு சாஹோ கிரியேஷன்ஸ் உங்களோட எஜுகேஷன் சென்டருக்கு வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ணோம். இப்போ அன்றைக்கு நாங்கள் செய்ததிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களோட ஆர்கனைசேஷனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பட் அதே நேரம் எங்களோட வீடியோவால் உங்களுக்கு வந்து அவுட்புட் என்ன? இப்போ நான் எப்போ பார்க்குறது, நான் எப்போவும் ஐ கெட் எக்ஸைட்டட், அந்த க்ரியேட்டிவிட்டியை பார்க்குறேன். இப்போ நான் எப்போவும் சொல்கிறது, இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த டேலண்ட் இருக்குது உண்மையிலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறது வெலிங்டன் ஏரியா, யூகேயில் வெலிங்டன் ஏரியா. அதில் ஒரு எக்ஸாமோட வைப்பினம் இங்கே, அது 11+ன்னு சொல்கிறோம். அப்போ 11+ல் அங்கே இருக்க நீங்கள் ஸ்ரீலங்கன் நாட்களை அவன் பாப்புலேஷன் அவன் பெர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா, நான் நினைக்கிறேன்னு ஒரு 3-4% மேலே வராது. 3-4% மேலே வராது. ஆனால் அங்கே இருக்கிற கிராமர் ஸ்கூல்ஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 30% ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க. அந்த லாஜிக்கல் திங்கிங் எங்களோட பிளட்டில் இருக்குது. லாஜிக்கல் திங்கிங், இன்டெலிஜென்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு ஷார்ப்பான ஒரு இது இருக்குது எங்கள்கிட்ட. அப்போ அதுக்கு அந்த பாவிக்கிற ஆக்களில் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்கல. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆக்கள் ஏன்னு சொன்னால் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சும்மா என்ன இன்டர்வியூ பண்ணி போட்டு அதை போடாமல் நீங்கள் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் அவையில் தான் பெனிஃபிஷரிஸ். அப்போ அவையிட்ட போனீங்க, அவையில் பேட்டி எடுத்தீங்க, அதைத்தான் கூட முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் எனக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நான் சொல்லியிருப்பேன் உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிள்ளை. அப்போ அந்த ரீதியில் என்னென்னு சொன்னால் அதுதான் முக்கியம்.
அப்போ அப்படி என்னைக்கில் அந்த ஒரு வீடியோ நல்லா இருந்தது. நான் உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னவன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்னை பற்றி பெருசாக வருதுன்னு கதைக்கல. அது நல்ல ஒரு விஷயம். எல்லோரும் சொன்னவன் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து கதைக்கிறாங்க, தங்களுக்கு நடந்ததை கதைச்சாங்க, வேறு தங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதால் நடந்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்னத்துக்கு சேரணும்னு சொன்னாங்க. அப்போ இதுகள் எல்லாம் என்ன நடக்குமெண்டா இப்போ செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்சில் இருக்கிற ஆக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இதில் என்னென்னா நான் சொல்லி பிரயோசனம் இல்லை. இப்போ நான் சொல்லிக்கல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நம்புற கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறான். இப்போ என்ன நோக்கம் இல்லை வந்து இவங்க ஏதோ அங்கே இருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, இவங்களே இங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நோக்கம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு டவுட் ஒன்று வரும். அப்போ எங்கள்கிட்ட வந்து கதைக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸில் போய் கதை கேட்கல, இதுக்களால் வந்தால் கூட போய் கதை கேட்கல, கூட க்ரெடிபிளாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், க்ரெடிபிளாக இருக்கும். அதுதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்களோட முன்னுக்கு போய்க்கல. நான் எப்பவும் பார்க்குறது, நான் போய் கதை கேட்கல, எனக்கு க்ரெடிபிலிட்டி இருக்கா, சரி அந்த டேட்டா இருக்கா. இப்போ உண்மையை சொல்லப்போனால் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து சொன்னவர், அவர்கிட்ட பேரை சொல்லாமல் கதைக்கிறேன், பேரையும் சொல்லாமல் நான் பேரை சொல்லாமல் கதைக்கிறேன். அவர் ஒரு யூஎஸில் ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் ஒரு அட்வைஸராக இருக்கிறார். அவர்கிட்ட அட்வைஸ் என்ன, இந்த மாதிரி யாரோ சேரிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டால் அது நல்ல ப்ராஜெக்டான்றதுக்கு அட்வைஸ் பண்ணுறது. அவர்கிட்ட $9 பில்லியன் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார் அப்ளை பண்ணுண்டு. நான் பெனலில் இருக்கேன், அப்ளை பண்ணுண்டு. நான் சொன்னேன் இப்போ செய்ய மாட்டேன், என்ன டேட்டா தேவை எனக்கு. இப்போ நான் ஒன்றை தொடங்குறேன், எனக்கே ஷுவர் இல்லை அந்த நேரத்தில் இது வேலை செய்யுமோ வேலை செய்யாது. இப்போ இந்த வருஷம் பெட்டராக இருக்குது, ஏண்டா டேட்டா வந்துட்டுது. அடுத்த வருஷம் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த டேட்டாவோட நான் ஒரு ஆள்கிட்ட போய்க்கல, எனக்கு அந்த கிராண்ட் கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் இப்போ $9 பில்லியன் இருக்குது அவங்கள்ட்ட. அப்போ எங்களுக்கு இப்போ 10,000 20,000 ஆக்களை க்ரியேட் பண்ணுறேன்டா ஒரு ஹியூஜ் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு. 100 மில்லியன் 200 மில்லியன் ருப்பீஸோடு சரி வராது. சரி, அப்படி எனக்கு எங்களுக்கு க்ரெடிபிளாக இருக்கணும்னா டேட்டா தேவை, ஸ்டோரி தேவை, இப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் தேவை. இதுகள் தான் இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க. இதுகள் தான் இப்போ சேரிட்டி, ஒரு பெரிய ஒரு சேரிட்டியை போய் நீங்கள் ஹெல்ப் கேட்குறனாலும் அதை பார்ப்போம். இது கன பேருக்கு விளங்குறேன். சும்மா போய் கேட்டால் அவன் தருவான்னு நினைப்பாங்க. எத்தனையோ பேர் போய் கேட்பாங்க, மில்லியன் கணக்கில் அப்ளிகேஷன் போகும். அப்போ நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். இதைத்தான் நான் லேர்ன் பண்ணான் இன்வெஸ்டர்லேருந்து. இன்வெஸ்டர்ஸ்லேருந்து சொல்லுவாங்க, நீ எப்படி நீ யூனிக்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், மற்றொரு ட்ரஸ்ட் இருக்கணும், இந்த க்ரெடிபிலிட்டி இருக்கணும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச். சாரி, மிக்க நன்றிகள். அதை நீங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி சொன்னாங்க. இதை முடிக்கிறக்கிடையில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்கொண்ட பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு இருக்குதா? எனக்கு என்ன சேலஞ்சுன்னு சொன்னால், மார்னிங் எழுப்பினாலே கணக்க சேலஞ்ச் இருக்கும். இப்போ எனக்கு 63 வயசு. இப்போ நார்மலாக ரிட்டையர் பண்ணணும்னு கேதில்லை, ஆனால் ரிட்டையர் பண்ணுற மாதிரி தெரியல. என்ன வைஃப் அடிக்கடி சொல்லி கொண்டுப்பா, நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க, இப்போ சும்மா எல்லா கம்பெனிஸுன்னு இப்படி அலைஞ்சு கொண்டு இருக்கீங்க, ஒரு இடத்த போகிறீங்க, நாங்கள் லண்டனில் இருக்கிறோம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது உண்மை. அப்போ அது ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி மார்னிங் எழுப்பினு சொன்னால் உங்களுக்கு கணக்கு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா கணக்கு கம்பெனிஸில் இருந்து ப்ராப்ளங்கள் கடைசியில் ஃபைனலி அவைலால் ரிசால்வ் பண்ணலாம், எல்லாம் என்னோட தான் வரும். அப்போ நான் என்னோட போர்டுகிட்ட போய் கேட்கலாம். போர்டு இருக்கிறது அவங்கள்ட்ட போய் நான் ரிசல்ட்ஸ் அவைலுக்கு கொடுக்கணும் மொழியை நான் போய் அவைகிட்ட போய் எந்த ப்ராப்ளங்களை அவைகிட்ட கொடுக்கலாம். அப்படி கேட்கல எந்த ப்ராப்ளங்களை நான் தான் ரிசால்வ் பண்ணணும். அதுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு எந்த அட்வைஸ் எல்லாம் இருக்குது. நான் என்னத்தை லேர்ன் பண்ணேன்னு சொன்னால், நீங்கள் டிட்டாச்சாக இருக்கணும். ப்ராப்ளத்தை மைண்டுக்கு எடுக்கக்கூடாது. ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தோட உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணப்பட்டு அதுக்குள்ளே போகக்கூடாது. வெளியாலேருந்து ப்ராப்ளத்தை பார்க்கணும். அதுக்கு அந்த நான் சொல்கிற டிட்டாச்சாக இருக்கணும். அப்போ டிட்டாச்சாக இருக்கீங்களோ உங்களோட பிரெயின் நல்லா வேலை செய்யும், ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். எப்போ நீங்கள் அட்டாச்சாக இருக்கிறீங்களோ எல்லாம் போச்சு. அப்போ அதுதான் ஒன்று லேர்ன் பண்ணணும். அதெல்லாம் கணக்கு பேர் கேட்பாங்க, எப்படி நீ நிம்மதியாக இருக்கிற, எப்படி ஹாப்பியாக இருக்கிற, சிரித்து கொண்டு. அப்போ அதுக்குரிய ரீசன் தான். அப்போ என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடாது, டிட்டாச் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தோட. அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி இந்த பார்க்கல, நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் அது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்பீங்க. அந்த ப்ராப்ளத்துலேயான் சொல்யூஷன் இருக்குது. நார்மலாக அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எவ்வளோத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ
அந்த ப்ராப்ளத்துக்குள்ள தான் சொல்யூஷன் எப்பவும் இருக்கும், வெளியால் இருக்காது. கனவேட்டில் இருக்க பிரச்சனைன்னா அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ப்ராப்ளத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபடியே சொல்யூஷன் கிடைக்காது. அது மைண்டுக்குள்ளே இருக்கும், எப்போ மைண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்கும் சொல்யூஷனுக்கும் தொடர்பு இல்லை. மைண்டுக்குள்ளேன்னு சும்மா ஒரே பண்ணி கொண்டு இருந்தால் அப்படி ஒன்றும் நடக்காது. அதைத்தான் நான் லேர்ன் பண்ணது. அப்போ அதால் என்னால் மேனேஜ் பண்ணத்தக்கன இருக்குது. அது ஒன்று தான், அதான் பெரிய சேலஞ்சு என்னை பொறுத்தவரை. ஒவ்வொரு நாள் மார்னிங் எழுப்பினா பிரச்சனையோட தான் எழும்புறது. ஏதாவது பிரச்சனை வந்துகொண்டே இருக்கும். அதில் இப்போ எத்தனையோ விதத்தில் வரும். இப்போ இமெயில் மாத்திரம் இல்லை, இமெயிலால் வரும், வாட்ஸ்அப்பால் வரும், மெசஞ்சரால் வரும், எல்லா பக்கத்தாலையும் வரும், எஸ்எம்எஸ்ஸால் வரும். அப்போ எல்லா விதத்துலேயும் மக்கள் கண்டாக்ட் பண்ணலாம் தானே உங்களை. அப்போ கண்டாக்ட் பண்ணிக்கல மார்னிங் எழும்பேக்கில் அந்த பிரச்சனை இருக்கும். அதால் எனக்கு என் ஆப்பிள் ஃபோன் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அடிக்கடி சொல்கிறேன் நான். இந்த மார்னிங் நான் இரவு படக்க போய்க்கல சைலண்ட் மோட்டில் போய்டும். இப்போ இது மார்னிங் எழும்ப மட்டும் விடாது, ஒரு தடவை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ கணக்கு பேர் கேட்டிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஆன்சர் பண்ண இல்லையாண்டு. அது ஆப்பிளே விடாது. அப்போ ஐஃபோனே ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவேன் என்ன. அப்போ அதான் நான் சொல்கிறேன், ஐஃபோன் தான் என் செக்ரட்டரி, அவர் பார்த்துக்கொள்வார் என்னண்டு. சூப்பர். இவ்வளோ நேரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட பயணத்தை கதைச்சு நாங்கள் சரியான சந்தோஷம். எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட இடத்துக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய ஆட்கள் வளரணுமென்று நீங்கள் தந்த உங்களோட கருத்துக்கள் இன்னும் பல பேரை வெளிப்படைய செய்யும்ன்றதில் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. மிக்க நன்றிகள். தொடர்ந்தும் உங்களுடைய பயணங்களை செய்யுங்க. இதை போல் செயற்பாடுகளுக்கு நாங்கள் எப்போதுமே ஆதரவாக இருப்போம் என்றதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றிகள். தேங்க்யூ. நானும் அதே மாதிரி உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், இப்போ இதில் என்ன முக்கியம்னு சொன்னால், இந்த இப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை இது போய் சேருதோ அவ்வளோத்துக்கு கூட பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அதில் நீங்கள் பெரிய ஒரு உதவியை சேருங்க எங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் நார்மலாக பெருசாக அந்த பிஆர் செய்யலை இது வரைக்கும். அப்போ இப்படியே ஒரு வீடியோவை நீங்கள் செய்து அது இவ்வளோ பேரை போய் ரீச் பண்ணிக்கல, எங்களுக்கு கூட அப்ளிகேஷன் வரைக்கல, எங்களுக்கு கூட தகுதியான ஆட்களுக்கு இதை கொடுக்கத்தக்கனே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக அதை வடிவாக செய்து அதை கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட போய் அடையக்கல, அது ஒரு பெரிய ஒரு நன்மையை தரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.